அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு சுவையான ஆரோக்கியமான உணவு பகுதியில் நம்ம கத்துக்க போறது ஜட்பட் சப்ஜி. ஜட்பட் சப்ஜினா ஒண்ணுமே இல்லைங்க, வேகமா 5 நிமிஷத்துல ஒரு சப்ஜியை தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஜட்பட் சப்ஜின்னு சொல்றோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வேக வச்ச கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கேரட்டு, வெங்காயம், எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, பேபிகார்ன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதுல இலுப்பச்சட்டியை தூக்கி போடுங்க. போட்டுட்டு எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் விடுங்க. விட்டுட்டு நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு அதுல பச்சை மிளகாய் போடுங்க. வெங்காயத்தையும் பொடி பொடியா நறுக்கி வச்சுட்டு அதுல போட்டுருங்க. அப்புறம் கேரட் நீளமாக நறுக்கி போடுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒரு பதம் வேக வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு இதோட சேர்ந்து வேகணும் இல்லையா, அதனால ஒரு பதம் வேக வச்சுக்கோங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் வெங்காயத்தோடைய கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப வெந்து போச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. அந்த ஃப்ரெஷ்னஸும் இருக்கணும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஆஃப் பாயில்டாகவும் இருக்கணும், அதே டைம்ல ருசியாகவும் இருக்கணும். ஸோ ஏன்னா பேபிகார்ன் உங்களுக்கு ரொம்ப நேரம் வேக வச்சாக்க, அதாவது பேபிகார்ன் பண்ற ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதோட போடக்கூடிய வெஜிடபிள்ஸை மினிமம் பாயில்டா இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதனால சில ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ் எல்லாம் மெல்லிசா வெட்டியிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் வாயில் நறுக்குன்னு கிடைக்கும். ரொம்ப பாயில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜட்பட் சப்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ கிடுகிடுன்னு பண்ணக்கூடிய ஒரு சப்ஜி. ஸோ இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இதில் எல்லாமே ஹாஃப் பாயில்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நம்ம வீட்டில் தயார் பண்ண முடியும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது காய்கறி எல்லாம் வேகும்போது. இதுல இந்த பேபிகார்ன் இருக்கு பாருங்க, ரொம்ப பிஞ்சா இருக்கும். பேபிகார்ன்ங்கிறது ரொம்ப ரொம்ப டெண்டரா இருக்கும். அதை ஒரு பெரட்டினாலே போதும், பிரமாதமா வெந்துடும். அதையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். ஆனா வதக்க தான் செய்யணும், வேக வச்சுடாதீங்க. வேக வச்சுட்டீங்கன்னா இந்த கலர்ஃபுல்னஸே போயிடும், அதோட இல்லாம டேஸ்டும் போயிடுங்க. அதனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடகடன்னு இப்ப நீங்க பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, டக்குன்னு இப்படி தூக்கி போடுவாங்க அந்த எலுப்பச்சட்டியில. ஆனா அது நம்மளால பண்ண முடியாது, பிராக்டிஸ் தான். ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது அந்த உதிரா வரும்பொழுது அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறத டக்குன்னு நம்ம சாப்பிட்றோம். அது என்ன டேஸ்டா இருந்தாலும் சரி சாப்பிட்றோம். ஆனா அவங்கள விட நம்ம பிரமாதமா பண்ணுவோம். ஆனா நம்ம அதை கொஞ்சம் வேக வச்சு குழன்னு பண்றதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய ஜட்பட் சப்ஜி ரெடி ஆகக்கூடிய நேரம் வந்துடுச்சு. இப்ப ஃபைனலா எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்க. இப்ப வேக வச்ச கொண்டக்கடலைய நம்ம அதுல போடணும். போட்டுட்டு இப்ப நம்ம இந்த வேக வச்ச கொண்டக்கடலைய இதுல போட்டு ஃபைனலா வதக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இது வெந்திருக்குங்க. வெந்திருக்கிறதுல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். வேக வச்ச கொண்டக்கடலையே நம்ம கோவில்ல சுண்டெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, அப்படியே கூட நீங்க சாப்பிட முடியும். ஆனா இந்த மாதிரி சப்ஜியில நல்ல சுட இருக்கக்கூடிய சப்ஜியில ஃபைனலா போட்டுட்டு ஒரு பெரட்டி அந்த சூட்டோட நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு டேஸ்டா இருக்கும் தெரியுமா. இப்போ சட்பட் சப்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலேருந்து வரும் பொழுது அல்லது கணவன்மார்கள் அலுவலகத்திலேருந்து வரும் பொழுது சுட நீங்க தயார் பண்ணி ஒரு பவுல்ல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு பிளஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்தி ஃபுட்டாகவும் இருக்கும். ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி டைம்ல நீங்க இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா ஈவன் டயட்ல இருக்கக்கூடியவங்க நைட் ஃபுட்டை கூட ஸ்கிப் பண்ண முடியுங்க. அந்த அளவுக்கு ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுங்க. ஃபைனலா இதை கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சமா நம்ம கொத்தமல்லியை மேலாக போடணும். அவ்வளவுதான்.